இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த தமிழெங்கள் உயிர்மை பட்டறையில் புடம் போடப்பட்ட போர் வாள்கள். என்ன தலைப்பு கொடுத்தாலும் என்ன சுற்று கொடுத்தாலும் வித்தியாசமாக அந்த தலைப்பை அணுகி எல்லோரும் ஆச்சரியப்படுகிற வகையில் பேசுவாங்க. சில காரணங்களால் தான் வாய்ப்பை நழுவ விட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வாய்ப்பு திரும்பவும் எங்கள் கைகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுப்போடு நாங்கள் பேசுவோம் அப்படின்னு எங்கள் செந்தமிழ் செல்வங்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த அற்புதமான சுற்று மறுவாய்ப்பு சுற்று. இந்த மறுவாய்ப்பு சுற்றில் முதலாக களத்தை சந்திக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்வம் ஆராதனா. வாங்க. வணக்கம் ஆராதனா. வணக்கம் அண்ணா. ஆராதனா நிறைய சுற்றுகள் நாம் நடத்தினோம். எந்த சுற்றுலையுமே ஆராதனா இப்படி பேசியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வை பார்வையாளர்களுக்கு கொடுத்ததே கிடையாது. எல்லா சுற்றுலையுமே சிறப்பாக பேசக்கூடிய ஒரு போட்டியாளர். அதுவும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, பொம்மை மாதிரி அப்படி நிற்பாங்க. நான் பேசுகிற போது நம்மை பிரபஞ்சத்தை தாண்டிய ஒரு பெருவழிக்கே கூட்டி போயிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய போட்டியாளர். சின்ன சின்ன மதிப்பீடுகள் மதிப்பெண்களின் அடிப்படையில் கடந்த சுற்றில் தான் நம்முடைய நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார். ஆனால் மீண்டும் என்னால் வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த சுற்றுக்கு வந்திருக்கிற ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. மறுவாய்ப்பு, நடுவர்கள் சொன்ன மாதிரி இது பெருவாய்ப்பு. இந்த பெருவாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி அரையிறுதி சுற்றுக்குள் வர ஒரு உற்சாகமான கைத்தட்டலால் நாங்கள் வாழ்த்துகிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட்ட இந்த பேச்சு துறையில் நான் இதை பற்றி தான் பேச வந்துள்ளேன். பல போராட்டங்கள் செய்தவர்கள் பேச்சாளர்கள் போராளிகளாகவும் போராளிகள் பேச்சாளர்களாகவும் திகழ்கின்றனர். தமிழ் மேடை பேச்சை உருவாக்கியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அவர் தமிழ் மேடை பேச்சின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். 18ஆம் நூற்றாண்டுடைய ஒரு பெரிய எழுத்தாளர் அடிசன். அவர் ஒரு மேடையில் பேச போகிறார். அவர் மேடைக்கு சென்றதும் முதலில் சொல்கிறார், ஐ கன்சீவ் ஐ கன்சீவ் ஐ கன்சீவ் என்று 3 முறை சொல்லிவிட்டு சென்று அமர்ந்து விடுகிறார். இதை பார்த்தவர் நண்பர் நகைச்சுவையாக சொல்கிறார், அவர் 3 முறை கருவுற்றாராம், ஆனால் குழந்தை தான் பிறக்கவில்லை என்று. ஆனால் இதை கேட்கும் பொழுது பலருக்கும் நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் இது அவருக்கு மிகப்பெரிய வேதனையை தந்தது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் மேடையில் பேச முடியாது என்று. 100 பேரில் ஒருவரால் தான் பெரிய சபையில் அமரும் வாய்ப்பு கிடைக்கும். 1000 பேரில் ஒருவரால் தான் கலைஞராக முடியும். 10000 பேரில் ஒருவரால் தான் பேச்சாளராக முடியும் என்று நான் சொல்லவில்லை. நாம் ஔவை பிராட்டி சொல்கிறார். ஆர்த்த சபை 102 1001ஆம் புலவன் வார்த்தை 10001 என்று அழகாக சொல்கிறார். ஹீமாதாஸ் என்னும் ஒரு தடகள வீராங்கனை இருக்கிறார். அவரை பற்றி நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர் ஒலிம்பிக்கில் ஒரு தடகள போட்டியில் கலந்து கொள்கிறார். அந்த போட்டியில் அவர் 5ஆவதாக ஓடிக்கொண்டிருக்கிறார். 6ஆவதாக ஓடிக்கொண்டிருந்த வீராங்கனை 5வது இடத்திற்கு வந்ததால் ஹீமாதாஸ் 6வது இடத்திற்கு சென்று விட்டார். அதனால் தன் தன்னம்பிக்கை இழந்த ஹீமாதாஸின் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது, ஹீமாதாஸ் உன்னால் முடியும், ஓடு ஓடு என்று. அந்த சத்தத்தால் ஹீமாதாஸின் கால்கள் இன்னும் வேகம் எடுத்து 6வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு செல்கிறார். ஹீமாதாஸும் முதலில் ஓடிய வீராங்கனையும் இறுதி போட்டியில் ஓடுகிறார்கள். அதில் அறிவிப்பாளர் சொல்கிறார், ஹீமாதாஸ் வரலாறு படைக்கப் போகிறார் என்று, இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கத்தை வென்று தரப்போகிறார் என்று. இதை கேட்ட பொழுதுதான் ஹீமாதாஸுக்கு நினைவுக்கு வருகிறது, நம் தேசம் இன்னும் தங்க பதக்கம் வெல்லவில்லை என்று. அதனால் அவர்கள் காலு இன்னும் வேகமாக ஓடி முதல் பரிசை அவர் பெற்று இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கத்தை வென்று கொடுத்தார். நண்பர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தன்னம்பிக்கை இழந்த ஹீமாதாஸ் யாரே என்று தெரியாத ஒரு நபர் சொல்லால் அவர் தொடர்ந்து ஓடினார். சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தோற்று போனவர்களுக்கு வெற்றியை தரும் சொல்லாக இருக்க வேண்டும். ஒன்றை இழந்தவர்களுக்கு அதை ஈடுகட்டும் சொல்லாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்த பல பேச்சாளர்கள் முதலில் பேசும் பொழுது திக்கினார்கள், தடுமாறினார்கள்.
சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ததால் இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு உயரத்திற்கு சென்றார்கள். இப்பொழுது நானும் இங்கு சிறிதளவில் ஒரு பேச்சாளராக இருப்பதற்கு காரணம் நான் செய்த பயிற்சி, முயற்சி, எனக்கு கிடைத்த ஊக்குவிப்பு வார்த்தைகள் தான். நண்பர்களே, நீங்களும் ஒரு பேச்சாளராக வேண்டுமா? தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் செய்யுங்கள். உங்கள் பயிற்சியும் முயற்சியும் இந்த உலகே உங்களை திரும்பி பார்க்கும் அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆராதனா வழக்கம் போல மிகச்சிறப்பாக பேசியிருக்கார். ஒரு உற்சாகமான கைத்தட்டு. நன்றி அண்ணா. ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஆராதனா வந்து எல்லா சுற்றுலையுமே சிறப்பாக பேசுவாங்க. இந்த மறுவாய்ப்பு சுற்றுலையும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. அதுவும் நிறைய ஊக்கமளிக்கிற வார்த்தைகள் ஆராதனா கிட்டேருந்து வந்தது. ஆராதனாவின் பேச்சுக்கு நடுவர்கள் என்ன ஊக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் பசுமை கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். உன்னுடைய பேச்சில் வந்து அவ்வளவு நேர்மறையான சிந்தனைகள் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வைப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்வு வந்து கசிந்து கொண்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியதற்காகவே முதற்கண் என்னுடைய பாராட்டுக்களை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நீ சொன்னது போல ஒரு சொல் வந்து வெறும் ஒரு சப்தம் அல்ல, அது வந்து ஒரு மனிதனை சகாத்தம் ஆக்க வல்லது ஒரு சொல் என்பது. அதனால் ஒரு சொல்லுக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு. அதை பற்றி நீ சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஹீமாதாஸ் பற்றி நீ சொன்னது எனக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் என்ன, இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னும் கொஞ்சம் நீ பேசியிருக்கலாமே, அதுக்குள்ளே நீ முடிச்ச பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னும் பேசியிருந்தால் இன்னும் கனம் கூடி இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மற்றபடி உன்னுடைய உடல் மொழியாகட்டும், எப்போதுமே அந்த ஆரவாரம் ஏதும் இல்லாமல் அழகாக நீ வந்து பேசிட்டு போகிறது அது இன்றும் தொடர்ந்தது. அதை ஒருபோதும் நீ விட்டுவிடவே கூடாது. இந்த 2 கருத்துக்கள் தவிர ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் உச்சரிப்பு லேசாக சறுக்கியது. மற்றபடி நல்ல ஒரு உள்ளடக்கம். இன்னும் கூடுதலாக பேசியிருக்கலாமோ என்பதுதான். மற்றபடி சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. அன்பிற்கினிய அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். ஆராதனா, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. பேசி முடித்த உடனே உனக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதையே நீ பேச்சில் சொல்லிட்டேன். நன்றி ஐயா. ஹீமாதாஸ் ஓடு 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 என்கிற வாசகத்தை தாண்டி ஆராதனா ஓடு ஓடு என்ற வாசகம் உன் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த சொல் அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயம். பாரதி சார் சொன்ன மாதிரி இந்த சொல் என்கிற தலைப்பிலே இன்னும் சொல்லுவதற்கான விஷயங்கள் பல இருக்கிறது. ஒரு நேரம் கருதியோ அல்லது பதட்டம் கருதியோ ரொம்ப குறைவாக முடிச்சிட்ட மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் வெறும் உடல் அசைவுகளால், உறுப்புகள் அசைவதால் வருகிற சப்தம் மட்டும் சொல் அல்ல. அதில் ஒரு உணர்ச்சி கலக்கிற பொழுது தான் அந்த சொல் உயிர் பெறுகிறது இல்லையா? இப்போ ராகவேந்தர் சார் என்கிட்ட ஒரு பேனா கொடுக்குறாருன்னு வச்சுங்க. நான் அவர்கிட்ட பேனா கொடுங்க. அவர் வந்து அது ஃபாரின் பேனா சார், ரொம்ப முக்கியம், பத்திரமா பார்த்துங்க, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் கிவ் இம்பார்ட்டன்ஸ்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம் அப்படின்னா கிவ் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியம் அப்படின்னா நோ இம்பார்ட்டன்ஸ். ரெண்டும் ஒரே சொல். ரொம்ப முக்கியங்கிறது சொல் ஒன்று தான். ரொம்ப முக்கியம்னும் போது கிவ் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியம்னா நோ இம்பார்ட்டன்ஸ்னு அர்த்தம். அந்த உணர்ச்சியை தான் சொல் கடத்துகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருந்தால் இந்த பேச்சு முழுமையடைஞ்சிருக்கும். ஆனால் உன்னை அறியாமல் அது முழுமையடைஞ்சிருச்சு. உன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் உன் சொல் எங்களுக்கு கடத்தி விட்டது. அதுவே போதும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் ரொம்ப அழகாக நேர்மறையாக பேசியிருக்கிற ஆராதனாவுக்கு ஊக்கமளிக்கிற வார்த்தைகளையே மதிப்புரைகளாக வழங்கியிருக்கிறாங்க. நல்ல பாராட்டுரை கிடச்சிருக்கு, நல்ல கைத்தட்டல்கள் கிடச்சிருக்கு. அப்புறம் என்ன, நிறைவு வரைக்கும் காத்திருங்க, முடிவை நிறைவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மறுவாய்ப்பு சுற்றுல அடுத்ததாக இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற அந்த தம்பி, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிகச்சிறப்பாக இந்த வயதிலேயே இலக்கியம் சார்ந்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு தம்பி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அன்பு தம்பி ருத்ரன். வாங்க. வணக்கம் ருத்ரன். வணக்கம் அண்ணா. ருத்ரனை நிரஞ்சன் அண்ணனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அருள் பிரகாசம் அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா
நம்ம பொது தலைப்பே கொடுத்தாலும் அதில் ஒரு மகாபாரத செய்தி, ஒரு கம்பராமாயண கதாபாத்திரம்னு சொல்லி இலக்கியத்தை அப்படியே கொண்டு வந்து நமக்கு அப்படியே லட்டு மாதிரி கையில் கொடுக்குற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் ருத்ரன். எல்லா சுற்றுகள்லையுமே சிறப்பாக பேசி இந்த வயசில் இப்படி இலக்கியம் பேச முடியுமா, இவ்வளவு பாடல்களை அவ்வளவு அநாயசியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தில் ஆழ்த்தின ஒரு தம்பி மறுவாய்ப்பு சுற்றுக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த சுற்றுல என்ன தலைப்பு? நாற்காலியிட்ட முகமறியா கடவுள். நாற்காலியிட்ட முகமறியாத கடவுள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிறப்பாக பேசுவது. நன்றி உணர்வை பற்றி பேசுவோம். அந்த தலைப்பு எதை பற்றி அப்படின்னா நன்றி உணர்வை பற்றி சிறப்பாக பேசிடலாமா? பேசலாம். எல்லாரும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சிறப்பாக பேசு. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். ராமாயண காவியத்தில் ராமன் அரியணை ஏறும் தருணத்தில் ராமனை கானகம் அனுப்பி விட்டார்கள். அதே போல இந்த போட்டியில் இறுதி சுற்றிற்கு ஓரிரண்டு சுற்றுக்களே மீதி இருக்கும் பொழுது என்னையும் இந்த போட்டியில் இருந்து விலக்கி கானகம் அனுப்பி விட்டார்கள். பரதன் ராமனுக்கு ஒரு வைல்டு கார்டு வாய்ப்பு கொடுத்து ராமனை மீண்டும் அயோத்தியை கழித்த பொழுது ராமர் அதை மறுத்துவிட்டார். ஆனால் நம் ராகவேந்திரன் அண்ணன் எனக்கு ஒரு வைல்டு கார்டு வாய்ப்பு கொடுத்த பொழுது அதை மறுப்பதற்கு நான் என்ன ராமரா? வைல்டு கார்டு வாய்ப்பு கொடுத்த அடுத்த நொடியே முதல் ஆளாக கிளம்பி வந்து விட்டேன். ராமன் கானகத்தில் இருந்து மீண்டும் அயோத்தியை திரும்பும் பொழுது ராமனின் பண்புகளில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல கம்பனின் ராமனையும் வில்லிபுத்துராரின் கண்ணனையும் சுவைப்பதற்காகவே பிறப்பெடுத்த இந்த ருத்ரனின் பண்பு மட்டும் மாறிவிடவா போகிறது? திருவள்ளுவரின் குரலான நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் தன் வாழ்வில் தனக்கு தெரிந்தவர்கள் பலவிதத்தில் அவருக்கு உதவி செய்திருக்கலாம், அதற்கு அவர் நன்றியும் தெரிவித்திருக்கலாம். ஆனால் யாரென்றே தெரியாத முகமறியான் அவர் செய்த சிறு செயலால் மற்றவரின் வாழ்க்கையே மேன்மை அடைந்திருக்கும். அப்படி நாற்காலியிட்ட முகமறியான் அவர் செய்த சிறு செயலால் மற்றவரின் வாழ்க்கை எப்படி மேன்மை அடைந்திருக்கிறது என்று சிந்திப்போமா? 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீக பேச்சாளர்களில் ஒருவரின் சொற்பொழிவை காணுவதற்காக ஒரு தாயும் தன் 9 மாத கைக்குழந்தையுடன் அந்த சொற்பொழிவை காண செல்கிறார்கள். அரங்கம் முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் பாவம் அந்த தாய்க்கு உட்காருவதற்கு இடமே இல்லை. அப்பொழுது ஒரு நல்ல நபர் அந்த தாய்க்கு முன் வரிசையில் நாற்காலியை இட்டு அந்த தாயையும் அந்த 9 மாத கைக்குழந்தையையும் அமரச் செய்தார். அப்பொழுது அந்த கைக்குழந்தை சற்றே அழத் துவங்கியது. அப்பொழுது அந்த உபன்யாசகர் கூறினார், அம்மா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் உக்காந்துக்கிறீங்களா, ஏன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்று கூறினார். அத்தோடு இல்லாமல் யாருக்கு தெரியும், ஒருவேளை நாளைக்கு இந்த குழந்தையும் என்ன மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா வருவானோ என்னவோ என்று கூறினாரோ. அந்த மகானின் வாக்கு பலிக்கும் விதமாக 2 வருடங்களுக்கு முன்பு அந்த மகானையே தன் ஆன்மீக குருவாக அடையும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. எந்த மேடையில் தன் குருவானவர் யாருக்கு தெரியும், ஒருவேளை நாளைக்கு இந்த குழந்தையும் என்ன மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா வருவானோ என்னவோ என்று கூறினாரோ, அதே மேடையில் கடந்த ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை பற்றி வந்தாள் வென்றாள் கோதை என்ற தலைப்பில் அந்த சிறுவனுக்கு 1 மணி நேரம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டுமா, அன்றந்த மணிகண்டன் தன் தாயின் பிணியை போக்குவதற்காக புலிப்பால் எடுத்துக்கொண்டு வந்தார். இன்று நம் மணிகண்டன் ஐயாவோ நம் ஒவ்வொருவரின் மனதில் உள்ள பிணியை போக்குவதற்காக அன்னை தமிழில் ஆன்மீக பாலை நமக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். ஐயா சிறுவயதில் இருக்கும் பொழுது அவரின் பெற்றோர்கள், நீர் தூய உள்ளத்துடன் அஞ்சாமல் பேசினால் உன் பேச்சிற்கு இந்த பார் அதிரும், அதுதானே உங்களுடைய பெயரும், நீர் அஞ்சான் பார் அதி. ஐயா, உங்களின் கவிதை மொழி பேச்சுக்களால் இந்த பார் அதிரத்தானே செய்கிறது. இப்படி மிகப்பெரிய சான்றோர்கள் இருக்கும் இந்த மிகப்பெரிய மேடையில் அன்றந்த 9 மாத கைக்குழந்தை இங்கே 9 வயது ருத்ரனாக பேசும் வாய்ப்பு கிடைத்தது என்றால்
அன்று யாரென்றே தெரியாத முகமறியா கடவுள் என் அன்னைக்கு முதல் வரிசையில் நாற்காலி இட்டதனால் தானே ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமியின் ஆசி பெற்று அவரையே என் ஆன்மீக குருவாக அடைய முடிந்தது. திருவள்ளுவரின் கூற்றுப்படி என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இப்படி என் வாழ்க்கை மேன்மையடைய உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த மேடையில் இருந்து என் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ருத்ரன் விருப்பமான தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஏன் வெளியிலலாம் போய் தேடணும்? என் வாழ்க்கையில் நடந்ததே பெரிய கதையாக இருக்கும்போது வெளியில் இருக்கிற கதையெல்லாம் எதுக்கு அப்படின்னு அவன் கதையையே அழகாக பேசியிருக்கிறான். ஒரு உற்சாகமான கைத்தட்டு. நான் நன்றி மறக்காமல் ருத்ரன் எல்லோரையும் நினைத்து இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறார். இந்த வயசுலேயே நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வை இந்த மன்றம் கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய வெற்றி. எப்படி பேசியிருக்கிற அப்படின்னு கேட்கலாமா? கேட்கலாமா? ரொம்ப அழகாக பேசியிருக்கிற ருத்ரனுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். முதல்ல நீர் அஞ்சால் பார் அதிரும் அப்படின்னு உங்களுக்கே கவிதையில் சொன்ன ருத்ரன் குறித்து அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். நன்றி ருத்ரன், முதல்ல என்னுடைய பெயருக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்ததற்காக. என் பெயருக்கு என்ன உண்மையான விளக்கம் நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல உன்னுடைய பேச்சை பற்றி என்னுடைய கருத்துக்கள். ஒரு தனித்தன்மையான தொடக்கம் உன்னுடைய பேச்சில் இருந்தது. அதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் என்ன ராமனா வைல்ட் கார்டு வாய்ப்பை நிராகரிப்பதற்குன்னு சொன்னேன். ஆனால் உன்னை அழைத்ததே ராகவேந்திரன் என்கின்ற ராமன் தான். நீயும் அதை மறுக்காமல் வந்துட்ட. ரொம்ப சிறப்பு. எப்போதும் போல் உன்னுடைய அந்த முத்திரை இந்த பேச்சிலும் இருந்தது. ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியோ அல்லது இலக்கியத்திலிருந்து ஏதாவது ஒரு மேற்கோளோ அமையும்படி உன்னுடைய பேச்சை நீ அமைத்து கொண்டாய். என்ன அப்படின்னா, என்னுடைய கருத்து நல்ல ஒரு தலைப்பு, வித்தியாசமான ஒரு தலைப்பு, நாற்காலியிட்ட முகமறியா கடவுள். ஏதோ ஒரு கவிதை நீ சொல்ல போகிறாயோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு. உன்னுடைய சொந்த அனுபவத்தையே நீ பேச்சாக கொடுத்தது ஒரு நல்ல சிந்தனை. ஆனால் எனக்கு என்ன தோன்றியது அப்படின்னா, இன்னும் நன்றியுணர்வை பற்றி, அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி, அது ஏன் இந்த காலத்திலும் தேவை, அதனால் என்ன பயன், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிக கருத்துக்கள் நீ சொல்லியிருக்கலாமோ என்பது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி உன்னுடைய அந்த உடல் மொழியாகட்டும் உச்சரிப்பாகட்டும் எல்லாமே நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து ருத்ரனுடைய பேச்சை முதலாக கேட்டிருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய சிந்தனை கவிஞர் அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். வாழ்த்துக்கள் ருத்ரன். நன்றி ஐயா. அந்த தலைப்பு தேர்வுக்காக நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய சில சிரமங்களை எப்படி சந்திக்க வேண்டும், முதல்ல அந்த அவையை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா பேச்சாளருக்கான அடிப்படை இலக்கணம். எந்த அவைக்கு போயினாலும் அதை நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க. எப்படி உங்களை மீண்டும் அழைத்தார்களோ அதை அவையும் அழைத்தவர்களும் சுவைக்கும்படி சொல்லி பேச்சை தொடங்கிட்டீங்க. அப்படி நீங்கள் சொன்ன உடனே அங்கே எல்லாருடைய அட்டென்ஷனும் உங்கள் பக்கம் வந்துடும். பரவாயில்ல, வித்தியாசம் என்ன சொல்ல போகிறா போல் இருக்க, நல்லா பேசுவார் போல இருக்குங்கிற எண்ணத்தை முதலாக பார்க்குற எனக்கே தோற்றுவிக்கிட்டு. நன்றி ஐயா. அப்போது நான் என்ன செய்வேன், கூர்ந்து கவனிப்பேன். அப்போது இவர் தொடக்கமே நல்லா இருக்குன்னா அந்த பேச்சினுடைய போக்கு நல்லா இருக்கும், நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பேன். அப்படி கூர்ந்து கவனிக்கிற பொழுது ஒரு அழகான ஒரு நிகழ்வை, உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வை யாரை பற்றி சொல்ல போகிறார்கள் என்னொன்று கிளைமேக்ஸில் அது வேறு யாரும் இல்லை, நான் தான் நிறுத்தின அந்த இடம், அது அழகு. ரெண்டு விஷயத்தை மட்டும், இது ஆலோசனை. இதே சிரமத்தை நாங்களும் பட்டிருக்கோம். ஒரு ஸ்கிரிப்டில் திடீர்னு மறந்துடும். மறந்த உடனே நாம் விட்டுட்டோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், இவங்க யாருக்கும் தெரியாது. அதனால் அடுத்ததுக்கு போயிடலாம், அதனால் அவங்களுக்கு தெரியாது. அதனால் மறந்துட்டோங்கிறத வெளியே காமிச்சிக்காமல் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இது பேச்சும்போது ஏற்படுகிற சவாலை கடந்து வருவதற்கான ஒரு சின்ன யுக்தி. ரெண்டாவது, நீங்கள் பேசுகிற பொழுது அந்த கடைசியாக அந்த பையன் நான் தான் என்று முடிக்கிறீர்களே இல்லையா, அப்போது நீங்கள் இந்த தலைப்பு ஒன்று கொடுத்துருந்தீங்க பாருங்கள், நாற்காலியிட்ட முகமறியாத முகம். வாழ்க்கையில் சில பேருக்கு நாம் நன்றி சொல்லிடுறோம், இன்னும் பல பேருக்கு நான் நன்றி சொல்லவே முடியாது. நான் நன்றி சொல்ல முடியாத எத்தனையோ முகங்களுடைய உதவியால் தான் நீயும் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லவே முடியாது இல்லையா?
அது அந்த அந்த இலக்கிய அந்த அழகையும் சொல்லி நாங்கள் சில பேருக்கு நன்றி சொல்லிவிடுறோம். எத்தனையோ பேருக்கு நாம் நன்றி சொல்கிறதில்ல. நமக்கு முடி வெட்டுறவன், நமக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறவன், நமக்கு நம் வீட்டில் வேலை செய்கிற நம்முடைய சமையல் உதவியாளர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நான் இல்லை, இவங்கெல்லாம் சரியாக இருந்தால் தான் நான் இங்கே வந்து இப்படி உட்கார முடியும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் டெய்லி நம்ம நன்றி சொல்கிறதில்ல. இவங்களாவது தெரிஞ்சவங்க, தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற இடத்துல வந்து அதை முடிச்சிருந்தா இந்த பேச்சு கவித்துவமாகவே முடிந்திருக்கும். ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஆச்சரியப்பட்ட உன் பெற்றோருக்கும் வாழ்த்து சொல்கிறோம். ஒரு மேடையில் பேசும்போது ஒரு பேச்சாளனுக்கு ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அந்த ஃப்ளோ ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. வாழ்த்து. நன்றி ஐயா. என்னுடைய பேருக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டு இருந்த வாய்ப்பு, இது மறு வாய்ப்பு எனக்கும் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. அஞ்சனம்னா மை என்று பொருள். இந்த இடத்துல மைனா அழுக்கு, கரை அப்படிங்கிற பொருள் நீங்கள் எடுத்துக்கணும். நிர் அஞ்சனம் அப்படின்னா அந்த அழுக்கற்ற, நிர் அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த ஒட்டுக்கு அந்த பொருள். நிர் அஞ்சனம்னா களங்கமற்றவன், தூய்மையானவன் அப்படின்னு ஒரு பொருள். நிரஞ்சனானந்தா என்பவர் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர்களில் ஒருவர். என்னுடைய பாட்டி, பாரதியாருடைய பேத்தி, அவங்க மறைந்த என்னுடைய பாட்டி தான் எனக்கு இந்த பேரை வச்சாங்க. அதுதான் உண்மையான விளக்கம் என்னுடைய பேருக்கு. சங்கரா டிவிக்கு நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப அழகாக நிரஞ்சன் பாரதி அப்படிங்கிற பேருக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத ருத்ரனும் சொல்லி எங்கள் நிரஞ்சன் பாரதியும் சொல்லியிருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ரொம்ப அழகாக அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் இந்த பேச்சு எப்படி முடிஞ்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விடயத்தை நினைவுபடுத்தினார். இந்த மன்றத்திலிருந்து நாங்களும் அதையே சொல்கிறோம். தினம் தினம் நிறைய முகமறியாத நல்ல உள்ளங்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கைத்தட்டல் மூலமாக அவர்களுக்கு ஒரு உற்சாகமான நன்றியை சொல்லுவதற்கு இந்த வாய்ப்பை ருத்ரன் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அண்ணன் அருள் பிரகாசத்திற்கும் நன்றி, கவிஞருக்கும் நன்றி, தம்பி ருத்ரனுக்கும் நன்றி. நிறைவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மறுவாய்ப்பு சுற்றுல நாம் பார்த்த முகங்களை திரும்பவும் இந்த அரங்கத்தில் பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கடந்த சுற்றில் வெளியேறியவர்களும் வந்திருக்கிறாங்க, நிறைய சுற்றுகளுக்கு முன்னால் இந்த பயணத்திலிருந்து வெளியே போனவர்களும் வந்திருக்கிறாங்க. இப்போ சங்கராவினுடைய அழைப்பை தாய் வீட்டு அழைப்பாக நினைத்து இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வரிசையில் அடுத்ததாக எங்களோடு வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் சாதிகா ஸ்ரீ. வாங்க. வணக்கம் சாதிகா ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு முன்னாடி சங்கரா டிவியில் நாங்கள் சாதிகா ஸ்ரீயை பார்த்தோம். இது வரைக்கும் சாதிகா ஸ்ரீ எங்கே மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னு நேயர்கள் கேட்குறது எங்களுக்கு கேட்குது. சாதிகா ஸ்ரீ திரும்ப இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. நான் அண்ணன்கிட்ட பேசும்போது சொன்னேன், முடியோட சாதிகா ஸ்ரீ வந்துச்சு, இப்போ முடி இல்லாமல் வந்திருக்குன்னு. உடனே கவிஞர் சொன்னார், ஒரு முடிவோடு வந்திருக்கு அப்படின்னு. ஒரு முடிவோட இந்த மறுவாய்ப்பு சுற்றுக்கு சாதிகா ஸ்ரீ வந்திருக்கிறீங்க, சாதிக்க வந்திருக்கிறீங்க. என்ன தலைப்பு? கனவும் கற்பனையும். கனவும் கற்பனையும் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசுவதற்கு சாதிகா ஸ்ரீ தயார். கைத்தட்டி உற்சாகப்படுத்த நாங்களும் தயார். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கனவும் கற்பனையும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார், கனவு காணுங்கள், ஆனால் தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று. பசித்தவனின் கனவு நல்ல உணவு, காந்தியின் கனவு அகிம்சை, அம்பேத்கரின் கனவு தீண்டாமை ஒழிப்பு, வஉசியின் கனவு சுதேசி கப்பல், பெரியாரின் கனவு சுயமரியாதை, நெல்சன் மண்டேலாவின் கனவு கருப்பின சுதந்திரம், பாரதியாரின் கனவு பெண் விடுதலையும் மண் விடுதலையும், அறிஞர் அண்ணாவின் கனவு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, வள்ளலாரின் கனவு பசியில்லா உலகம், காமராஜரின் கனவு ஏழைகளின் கல்வி, அப்துல் கலாமின் கனவே கனவு காணுங்கள் என்பதுதான். நிறைய சிறு குழந்தைகளுக்கு என்ன கனவு என்று தெரியுமா? கட்டணமில்லா கல்வி வேண்டும், காசில்லா குடிநீர் வேண்டும், காற்றை ஆக்சிஜன் என்று சொல்லி அடைத்து விற்கா உலகம் வேண்டும், பசியில்லா உலகம் வேண்டும், பசி என்றால் இறங்குகிற இதயம் வேண்டும், குடிசைகளும் கோபுரமும் சமமாக வேண்டும், குருதட்சணை வேண்டும், வரதட்சணை வேண்டாம், ஓட்டுக்கு நோட்டு வாங்கும் மக்கள் வேண்டாம், மக்களை மதிக்கின்ற ஆட்சியாளர்கள் வேண்டும். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாரதியார் 1926 பாடுகிறார்.
அப்போ அதை கேட்ட எல்லாரும் இவருக்கு என்ன ஆச்சு, நமக்கு தான் இன்னும் சுதந்திரமே கிடைக்கலையே, அதுக்குள்ளே ஏன் இப்படி பாடுறாரு என்று நினைத்தார்கள். அதுவே 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ இதை கேட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருப்பார் போலியே, அதனால தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறத முன்னாடியே குறித்து வச்சு சொல்லியிருக்காரு என்று கூறினார். வெள்ளை அமெரிக்கா கருப்பு அமெரிக்காவிடம் மண்டியிட்டு தன் 100 ஆண்டு கால தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும். கருப்பு அமெரிக்கா வெள்ளை அமெரிக்காவை அணைத்துக் கொள்ளும். தேவாலயத்தில் கருப்பு கிறிஸ்து புன்னகை செய்து கொண்டிருக்கிறார் என்று மார்ட்டின் லூதர் கிங்கின் கனவு மெய் சிலிர்க்க வைக்கிறது. கனவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? விடிய காலையில கன்ற கனவு பலிக்கும், முடிச்சுக்கிட்டே கன்ற கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னு நினைச்சிங்களா? இல்லைங்க, நம்முடைய கனவு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் நாட்டையும் உயர்த்துவதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த விதத்திலையும் நம்மை சுற்றி இருப்பவர்களை பாதிப்பதாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு கனவு நாயகன் என்று அழைக்கப்படும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவருடைய கனவு நிஜமாத போது அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய நாட்டிற்கும் எந்த அளவிற்கு பெருமை சேர்த்தாரோ அப்படி இருக்க வேண்டும். என்னுடைய கனவு ஒரு நல்ல மேடை பேச்சாளராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவும் குறிக்கோளும். அதை நோக்கியே இருக்கும். கனவு என்பது மனிதனுக்கு வாய்த்த ஒரு மிகச்சிறந்த வரம். நம்முடைய குறிக்கோளை நோக்கி உந்துகிற ஒரு மிகப்பெரிய விசைதான் கனவு. நம்முடைய நாட்டுக்காக பல நல்ல தலைவர்கள் கனவு கண்டிருக்காங்க. அதில் சில கனவு பலிச்சிருக்கு, பல கனவு இன்னும் பலிக்கல. அந்த கனவுகள் நிறைவேற நாமும் கனவு காண்போம், வாழ்வை வளமாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, இந்த மன்றத்திலிருந்து சாதிகாஸ்ரீ வெளியில் போனதுக்கும் திரும்ப இப்போ சாதிகாஸ்ரீ உள்ளே வந்ததுக்கும் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ரொம்ப அழகாக தன்னை மெருகேற்றி கொண்டு இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கம்பேக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ஒரு தெளிந்த நீரோடை போல ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? கவிஞர்கிட்டே கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ஷாதிகாஸ்ரீ, தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ரொம்ப இனிமையாக இருந்தது உன்னுடைய பேச்சு. ஒரு இடைவிடாத தென்றல் காற்று வந்து இந்த அரங்கத்தில் வீசிக்கொண்டே இருந்ததை போன்று உன்னுடைய பேச்சு இருந்தது. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சாளர் வந்து எப்படி நம்மை உணர வைக்கிறார் என்பதும் முக்கியம். அவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்குறோம் என்பது ஒரு பக்கம். ஆனால் ஒரு பேச்சாளர் நம்மை எப்படி உணர வைக்கிறார் என்பதையும் ஒரு பேச்சாளர் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கருத்தை வந்து உன்னுடைய பேச்சு மூலமாக நீ எல்லோருக்கும் நினைவுறுத்தி இருக்கிறாய் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நல்ல ஒரு தலைப்பு, ஒரு எளிமையான தலைப்பு. கூடுமானவரை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாவற்றையும் நீ வந்து சொல்லிட்ட என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, பாரதியார் 1921ஆம் ஆண்டே இறந்துட்டார். நீ 26ன்னு சொன்ன. ஏன்னா அந்த தகவல்கள் நம்ம சரியாக சொல்லிடணும் அந்த 5 நிமிஷத்தில், இல்லையா? அப்போ தான் அது உன்னுடைய பேச்சுக்கு இன்னும் வலு சேர்க்கும். இந்த பாட்டை வந்து அவர் கிட்டத்தட்ட 1909-10 அந்த காலகட்டத்திலேயே எழுதிட்டார். அவருடைய தீர்க்க தரிசனம் என்பதற்கு இந்த பாடல் வந்து ரொம்ப அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் ஒரு பாடல். மற்றபடி உன்னுடைய பேச்சில் வந்து குறை இருப்பதாக எனக்கு தெரியல. அந்த கனவை பற்றி நீ சொன்ன விதம் ரொம்ப இனிமையாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைவாக ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய கனவுகள் அனைத்தும் பலிக்கட்டும் என்பது என்னுடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். வாழ்த்துக்கள் கண்ணா. அன்பு கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் சிந்தனை கவிஞர் அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். சாதிகாஸ்ரீக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னு சொன்னால், பாரதியாரை பற்றிய திருத்தங்களை பாரதியார் வழித்தோன்றலே வந்து செய்கிற வாய்ப்பு சாதியா பற்றி. ரொம்ப நல்ல ஒரு உரை, ரொம்ப அடர்த்தியாக நேர்த்தியாக நிறைவாய் தயாரிக்கப்பட்டிருக்கிற உரை. தலைப்பிலிருந்து சற்றும் தடம் மாறாமல் போன ஒரு உரை, அற்புதமான உரை. என்னுடைய கனவும் பேச்சாளர் ஆகணுங்கிறது தான் அப்படிங்கிறது அந்த பிள்ளை சொன்னதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அந்த கனவு இருக்கிறதுனால தான் மீண்டும் தயாரித்து கொண்டு இதே களத்துக்கு வந்திருக்கு. அப்பா அந்த கனவை நோக்கி அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களே ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். பாரதி சார் சொன்னது மாதிரி வந்து ஒரு அழகான தென்றலை போன்ற ஒரு பேச்சு. ஆனால் அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு ஒரு தடவை தான் சொன்னார். அதை 1 கோடி முறை நம்மால் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான்.
அப்துல் கலாம் கனவு காணுங்கள் சொன்னார், கனவு காணுங்கள் சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அவர் சொன்னார்னா, நீ எந்த கனவை காணுகிறாயோ அந்த கனவை நீ அடைந்தால்தான் அந்த கனவு காண்பதிலே ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா? சும்மா வெறுமனை கனவு கண்டுட்டு போயிட்டா இப்படி. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, எது நிறைவேறாமல் உங்கள் மூளையிலே தங்குகிறதோ அதுதான் கனவாக வரும் என்று சொல்லுகிறது. டாக்டர் ஏன் கனவு வருதுன்னா, எது உங்கள் நடக்கலையோ அதையே ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கனவாக வருங்கிறான். ஆனால் அப்துல் கலாம் சொன்னார், எது நீ நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ கனவு காணுன்னு சொன்னார். இந்த ரெண்டு கனவுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? அப்போது நீங்கள் கனவு கண்டிருக்கிறீர்கள், அந்த கனவை இந்த அவையிலேயே நினைவாக்கி விட்டீர்கள். உங்கள் பேச்சின் மூலம் இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்லுகிற செய்தி, நினைவாக்குகிற விஷயங்களை கனவு காணுங்கள், கனவு காணுகிற விஷயங்களை நிச்சயம் நினைவாக்குங்கள், அதுதான் முடிவு என்பதை உங்கள் பேச்சின் மூலமாக நடந்து கொண்டோம். சார் சொன்னது மாதிரி நானும் சொல்கிறேன், உங்கள் கனவு பலிக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா. பாரதியார் பாடி முடித்த உடனே எல்லாரும் அன்னைக்கு சிரித்தாங்க. ஆனால் நடந்த பிறகு பரவாயில்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு அப்புறம் சொன்னாங்கன்னா, எல்லா சிந்தனையாளர்களினுடைய சிந்தனையும் அந்தந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அடுத்த நூற்றாண்டு தான் அதை ஏற்றுக்கொள்ளும் என்பது போல நீயும் அடுத்த தலைமுறை பேச்சாளர்களில் ஜெயிப்பா என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து மிக சிறப்பாக பேசியிருக்கிற சாதிகா ஸ்ரீக்கு தீர்க்க தரிசனமாக நம்முடைய நடுவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் சாதிகா ஸ்ரீ வருவாங்க அப்படிங்கிற ஒரு உற்சாகமான பாராட்டை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க, நிறைய நல்ல நல்ல தகவல்கள் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சிரிக்கலாமே. நிறைவு வரைக்கும் காத்திருங்க. நம்ம நண்பர்களும் சிலர் பேச வேண்டியிருக்கு. அவங்க பேசி முடித்த பிறகு என்ன முடிவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ரொம்ப அழகாக சிறப்பாக இந்த பிள்ளைகள் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. சொந்த தலைப்பு எடுத்துக்கலாம்னு சொன்ன உடனேயே தங்கள் சொந்த வாழ்க்கையிலிருந்தே தலைப்பு எடுத்து பேசுகிறாங்க. கேட்பதற்கு ஆவலாக இருக்கிற தமிழ் சொந்தங்களே, மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தமிழோடு இணைந்திருங்கள். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.